என்பதையாவது மனத்துக்குள்ள பதிவு செய்து வைத்துக் கொண்டு போய் விடுகிறோம். அது மாதிரி நாமும் இங்கே வருவோம், நல்லா பதிலுக்கைய கேட்போம், மகிழ்வோம் என்று கூறி இப்போது சமூக வலைத்தளங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் மருத்துவத்திற்கு உதவியே என்ற அணி தொடங்குகிறது. மருத்துவர் ரூபா அவர்கள் இப்போது தொடங்குகிறார்கள். அவையினருக்கு வணக்கம். தமிழ் அறிவிலும் சொல் திறனிலும் சாலச் சிறந்த ஐயா சாலமன் பாப்பையா அவர்களே, தனது நகைச்சுவை உணர்வாலும் வாத திறனாலும் தமிழக மக்களை எல்லாம் தாஜா செய்து வைத்திருக்கும் பட்டிமன்ற ராஜா அவர்களே, அழகில் ரதி போலவும் அறிவில் பாரதி போலவும் வீற்றிருக்கும் சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களே, எதிரணிக்கு ஒரு சவால் விட்டு எனது உரையினை துவங்குகிறேன். எதிரணியிலே தலை சிறந்த 2 மருத்துவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மருத்துவத்திற்கு இடையூறு என வாதிட வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கையிலே தங்கள் பையிலே எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கும் தொலைத்தொடர்பு சாதனமான அலைபேசியை இந்த சபையின் முன்னே ஒப்படைத்துவிட்டு இனிமேல் நாங்கள் அலைபேசியை தொடமாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்து கொள்வார்களா? டீலா நோ டீலா? அன்று எதிரணியை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் ஒரு பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம், அதன் தலைப்பு நமது கை விரல்களால் நமக்கு உதவியா இடையூறா என்று சொன்னார். அதிர்ச்சி அடைந்து நான் அவரை சந்திக்க சென்றேன். அப்பொழுது சொன்னார், எனது கைவிரல்கள் எனக்கு எப்பொழுதும் எல்லா வேலைகளிலும் உதவி செய்கின்றன. எப்பொழுதோ ஒரு முறை என் கைவிரல் என் கண்ணை குத்திவிட்டது. அதனால் நமது கைவிரல்களால் நமக்கு உதவியா இடையூறா என பட்டிமன்றம் வைத்து தீர்மானித்து இடையூறு என முடிவு வருமா என் கைவிரல்களை வெட்டி விடுவது என முடிவு செய்திருக்கிறேன் என்றார். பதில் சொல்ல தெரியாமல் நான் திரும்பி நடக்க பி கேர்ஃபுல் என்றார். நான் பயந்து போய் திரும்பி பார்த்தேன். என் விரலை சொன்னேன் என்றார். தென்னை இளங்கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது, தென்னை இளங்கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும்பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றானது எப்பொழுதும் தென்றலாக வீசுகின்றது. மனித உயிருக்கு தேவையான பிராணவாயுவை கொண்டு தருகிறது. எப்பொழுதோ ஒரு முறை அது புயலாக வரும். நீரானது பஞ்சபூதங்களில் ஒன்று, அடிப்படை தேவைகளில் ஒன்று. அது எப்பொழுதோ ஒரு முறை வெள்ளமாக வரும். அதற்காகவெல்லாம் காற்றினால் நமக்கு உதவியாக இடையூறா, நீரினால் நமக்கு உதவியாக இடையூறா, கை விரல்களால் நமக்கு உதவியாக இடையூறா என்றெல்லாம் பட்டிமன்ற தலைப்பு வைப்பதை போன்றிருக்கிறது இந்த தலைப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றில் தொலைத்தொடர்பு சாதனங்களின் சம்மதத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ராமாயணத்தில் லட்சுமணர் அந்த போர்க்களத்திலே இறந்து போன நிலையிலே விழுந்த போது அனுமர் அந்த மூலிகையை கொண்டு வருவதற்காக இலங்கையில் இருக்கும் சஞ்சீவினி மலையை, அந்த மூலிகைகள் எங்கே இருக்கின்றன என்று தெரியாமல் மலையையே தூக்கி கொண்டு வந்தது அறிந்த செய்தி. அப்போதே தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருந்திருக்குமானால் அந்த மூலிகைகள் என்னவென்று இணையதளத்தில் சென்று பார்த்து ஜிபிஎஸ் மூலம் அந்த சஞ்சீவனி மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எங்கே இருக்கின்றன என்று பார்த்து அங்கு இருப்பதற்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பினால் அவர்கள் அதை பறித்து அடுத்த விமானத்தின் மூலம் அனுப்பிவிடுவார்கள். ஆமையா, எத்தனை மனித சக்தி விரயம், எத்தனை கால நேர விரயம். இப்ப இருக்கிறவன் மலையா தூக்க போறான், அவன் சாப்பிட்ட எச்சி இலைய கூட தூக்க மாட்டேன்றான். காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் என்றான் பாரதி. மந்திரம் செய்வோம் என்று சொன்னவன் தான் பின்னை தந்திரம் செய்வோம் என்றும் சொன்னான். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவினில் வேண்டும் என்றான். நெருங்கின பொருள் விரைவில் கைப்பட வேண்டும் என்றால் செய்தி தொடர்பும் விரைவாக இருக்க வேண்டும் அல்லவா? பழையன கழிதலும் புதியன புகுதலும். The old order changes, yielding place to new. அதை விடுத்து மாறுபட்ட வாதமே 500, வாயில் நீள ஓதுவாய் போ போ போ. நோய் நாடி, நோய் முதல் நாடி. யார போ சொல்றீங்க? ஏன்னா ஒருவேளை நடுவர் அப்படி பேரும் போ போன்றீங்களோ? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்றான் வள்ளுவன்.
நோய் நாடுதலில் சில சமயங்களில் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் என்று கூறுவோம், மாறுபட்ட நோயறிதல். எப்படி எந்திரனில் நிறைய ரஜினிகாந்த்கள் வருவார்கள், அதில் சரியான ரஜினிகாந்த் யார் என்று கண்டுபிடிப்பதில் மிகவும் சிரமம் ஏற்படும். அதை போன்று நெருங்கிய தொடர்புடைய அல்லது தொடர்பில்லாத நோய்கள் கூட ஒரே போன்ற அறிகுறிகளோடு சில சமயம் தோன்றும். அப்பொழுது மருத்துவர் தங்கள் கையிலே இருக்கக்கூடிய நூலகமான கைபேசியில் அது ரெஃபரன்சஸ் எனப்படும் குறிப்புகள், கேஸ் ஹிஸ்டரிஸ் எனப்படும் நோயாளியர் வரலாறுகள், லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என சொல்லக்கூடிய தற்போது முன்னேற்றங்களை படித்துக் கொள்வது எத்தனை உபயோகமாக இருக்கிறது. அதை விடுத்து மருத்துவர் ஒரு டிக்கெட் எடுத்துக்கொண்டு நூலகத்திற்கு சென்று படித்தால் அதற்குள் இங்கே நோயாளி டிக்கெட் எடுத்து விடுவாங்க. இப்ப அப்படித்தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. நாம் அனைவரும் கையிலே ஒரு நூலகத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையல்ல. நிறைய மெத்த படித்தவர்களை வாக்கிங் என்சைக்ளோபீடியா என்று கூறுவார்கள். நாம் அனைவருமே இப்பொழுது ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியா தான். கையில் ஒரு நூலகத்தோடு கைபேசியோடு திரிந்து கொண்டிருக்கிறோம். நான் எதிர்காலத்தை பற்றி பேசுவதாக கூறினேன். செவ்வாய் கிரகத்திலே மனித உயிர்கள் வாழ்வதற்கு போதுமான சூழ்நிலைகள் இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி இன்னும் 7 கிரகங்களிலும் அந்த சூழ்நிலை இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். WWW எனப்படுகின்ற வேர்ல்ட் வைட் வெப், யூனிவர்ஸ் வைட் வெப் ஆகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. விண்ணில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும், எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும். சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சா பாப்பையா. அது என்னங்கம்மா சிக்குமங்குன்னு? அது என்னம்மா? அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உற்சாகமானவர். அந்த உற்சாகத்தை அனைவருக்கும் ஊட்ட அவர் பயன்படுத்திய வார்த்தை அது. அப்படியா அந்த செவ்வாய் கிரகத்திலே நாளை ஒரு மருத்துவமனை ஏற்படும். அப்பொழுது ஒரு 200 வருடங்கள் கழித்து நமது முரளி ஐயா அவர்களின் கொண்டு பேசி நமது ராமச்சந்திராவின் இதய நோய் துறையில் அமர்ந்திருக்கும். அவர் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய அந்த இசிஜியை பார்த்து எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷனா, எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷன் என்பது மோசமான மாரடைப்பு நோயை குறிப்பதாகும். எஸ்டி செக்மெண்ட் தூக்கிச்சா தூக்கு பேஷண்ட் ஐசியூக்கு அப்படின்னு இப்படி உத்தரவாதப்பு ஏற்பாடு இருக்கும். இப்படியாக தொலைத்தொடர்பு சாதனங்களால் தொலைதூர தொடர்பு மட்டுமன்றி உடனடி தொடர்பு, பல பேருடன் தொடர்பு, பல குழுக்களுடன் தொடர்பு என்பது ஏதுவாக அமைகிறது. சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே நமது தொலைத்தொடர்பு சாதனங்களும் சமூக வலைதளங்களும் ஏற்படுத்திய உதவியை நாம் மறுக்கலாகாது. வாழாத அறுத்து சுடித்த மருத்துவன் பார், மாறாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் நீளா துயர்தரின பித்துவ போல் அம்மானே ஆளா உலகமே பார்ப்பன அடியேனே விழப்புறத்தை தராள். நீங்கள் மருத்துவரை இறைவனோடு ஒப்பிடுகிறார். வாழா அறுத்து சுட்டு மருத்துவம் செய்தாலும் நோயாளியர் மருத்துவர்கள் மாறாத அன்பு கொண்டிருப்பர். அவர்கள் ஏதோ சில சமயம் ஆர்வம் போடாதினால் தொலைபேசியில் நீங்க வெறும் தாசா இல்ல நாடு நமக்கு தாசா என்று போன்று கேட்கும் சிலவற்றை இடையோடு என கருதாமல் அவற்றை அன்பு தொல்லைகள் என கருதிக் கொள்ளுங்கள். சினிமாவையே விடுறதில்லை. இப்பொழுது வாட்ஸ்அப் வேண்டாம் என்று கூறுவீர்களே, ஆனால் ஷட்டப்பு அண்ட் பேக்கப்பு என்று சொல்லிவிடும் உலகம் ஜாக்கிரதை. இதோடு நான் எழுதிய ஒரு கவிதை இங்கூற விரும்புகிறேன். சமூக வலைத்தளங்கள் சகலரையும் ஒன்றிணைக்கும் கரங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் விரைவான தகவல் பரிமாற்ற ஆவணங்கள், மானிடர் உயிர்காக்கும் மருத்துவம் இவற்றால் தவறாமல் அடையுமே மகத்துவம், மானிடர் உயிர்காக்கும் மருத்துவம் தவறாமல் இவற்றால் அடையுமே மகத்துவம்,
யாருங்க யாருங்க இது மருத்துவரா வங்கியில விற்பனரா பயங்கரம் பயங்கரம் கவிதை பேரு கவிதை புலவர்கள் வேலை வந்துட்டாங்க புலவர்கள்லாம் பயந்து ஓடணும் என்ன வேகமா வந்திருக்காங்க அவங்க நிறைய செய்திகள் சொல்றாங்க சும்மா இல்லை இன்னைக்கு ராமாயணத்துக்கு போறார் கேட்டாங்க அங்கிருந்து அப்படியே கிளம்பி சஞ்சீவி பர்வதத்தின் சனவெளிக்கு எழுதி போறவர்களுக்கு அதை இன்னைக்கு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா எதுக்காக போய் தூக்கிட்டு வரணும் ஒரு மனுஷன் 50 வரைக்கும் பறக்கணும் தேவையாது இங்கே எல்லாம் எடுத்து மூலிகைகளை அங்கேருந்து இதுன்னு சொல்லிட்டோம்னா அவன் அங்கேருந்து அதை படித்து இந்த இது அப்படின்னு உடனே அனுப்பிச்சு வச்சுட்டு போகிறாங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க விஷயம் எடுத்து அனுப்பிச்சிருக்கோம்னா ஒரு நாளுக்கு அனுப்பிச்சோம்னா ஒரு மழை வந்தாலும் மூணே 50 பேருக்குள்ள எந்திரிக்க வேண்டியது அவ்வளவு எந்திரிக்க வேண்டியது அதை கொண்டாந்துருக்காங்க இதை விட கண்டுபிடிச்சிட்டாங்க நல்ல செய்திகளை சொல்லி இன்னைக்கு WWW நாளைக்கு ஒரு நாள் என்ன ஆகுது யூனிவர்ஸுக்கு போயிடணும் ஏன் மேலே அங்கே மாதிரி அது ஒரே மாதிரி இருந்தால் 7 பேர் மனுஷன்னா பூமியில் வந்து 7 பேர் ஒரே மாதிரி பாயிருக்குன்னா ஒரு கிரகங்களும் ஒரே மாதிரி ஒருவேளை அதை பார்த்து இவங்க இருக்காங்க நம்மளை பார்த்து அது இருக்கா அந்த கிரகங்களை பார்க்கிறேன் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளவு இருக்கு இதுக்கு மேலே நீங்கள் இது ஒரு கேடா இதையிலிருந்து சொல்றதுக்கு மானிடா உனக்கு இது கேடா விட்டா சமைச்சிருப்பாங்க நான் மேடையில் இருக்கேன்னு